நெல்லை அறிவியல் மையத்தில் மகளிர் தினக் கொண்டாட்டம், சிறுதானிய உணவு தயாரிப்பு மற்றும் வணிக பயிற்சி 60-க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு. திருநெல்வேலி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் மற்றும் அரும்புகள் அறக்கட்டளை இணைந்து இல்லத்தரசிகள் மற்றும் பெண்களுக்காக மதிப்பு கூட்டுப் பொருட்களை உருவாக்குவது மற்றும் சந்தைப்படுத்துதல் மேக்கிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் வேல்யூ-அடெட் ப்ராடக்ட்ஸ் என்ற தலைப்பில் ஒருநாள் சிறப்பு பயிலரங்கினை இன்று மார்ச் 8, 2026 நடத்தியது. நிகழ்ச்சியின் நோக்கம், பெண்கள் தங்களின் சமையலறை திறனை வெறும் உணவு தயாரிப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதனை ஒரு லாபகரமான சுயதொழிலாக மாற்றுவது எப்படி என்பதை விளக்குவதே இப்பயிற்சியின் முக்கிய நோக்கமாகும். குடும்பத்தின் அச்சான பெண்கள் அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்பதை மையமாக வைத்து இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டது. சிறப்பு பயிற்சி மற்றும் செயல்முறை விளக்கம். அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த பிரபல மகளிர் தொழில் முனைவர் மற்றும் மகிழ் வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறுவனத்தின் நிறுவனர் திருமதி சசி மேக்சன் அவர்கள் முதன்மை பயிற்சியாளராக கலந்து கொண்டு செய்முறை விளக்கங்களை வழங்கினார். அவர் தனது உரையில் பெண்கள் சமையல் அறையில் செய்யும் பணிகளையே வருமானம் ஈட்டும் வழியாக மாற்ற முடியும். குறிப்பாக இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு சிறுதானியங்களை நேரடியாக கொடுத்தால் சாப்பிட மறுக்கிறார்கள். எனவே ராகி, கேழ்வரகு, வரகு போன்ற சிறுதானியங்களை பயன்படுத்தி எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் பிஸ்கட், கேக் மற்றும் லட்டு போன்ற மதிப்பு கூட்டு பொருட்களாக மாற்றும்போது குழந்தைகள் விரும்பி உண்பார்கள். இது ஒரு வயது குழந்தைகளுக்கு கூட கொடுக்கக்கூடிய மிக ஆரோக்கியமான உணவு என்று விளக்கினார். மேலும் பொருட்களை தயாரிப்பதுடன் மட்டுமன்றி அவற்றுக்கு எப்படி லேபிளிங் செய்வது, சந்தையில் எப்படி விற்பனை செய்வது, மார்க்கெட்டிங் மற்றும் ஒரு பிராண்டாக எப்படி மாற்றுவது என்பது குறித்த தொழில் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய மாவட்ட அறிவியல் அலுவலர் திரு மாரிலனன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுகையில், இந்த ஆண்டின் மகளிர் தின கருப்பொருளான பயன் பெற கொடுங்கள், கிஃப்ட் டு கெயின் என்பது குறித்து விளக்கினார். நாம் கற்றுக்கொண்ட வித்தையை மற்றவர்களுக்கு கற்பிப்பதன் மூலம் சமுதாயம் எப்படி மேன்மையடையும் என்பதை அவர் வலியுறுத்தினார். தலைமுறையை உருவாக்கும் பெண்களால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும். குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் ஆரோக்கியமான சமூகத்தை படைக்கவும் இத்தகைய பயிற்சிகள் அவசியம் எனத் தெரிவித்தார். பங்கேற்பாளர்களின் நிகழ்ச்சி. இப்பயிற்சியில் அரும்புகள் அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் பொது மக்கள் என சுமார் 60-க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பயிற்சியில் பங்கேற்ற லக்ஷ்மி மற்றும் சுந்தரி ஆகியோர் கூறுகையில், வழக்கமாக மைதா மாவில் செய்யப்படும் கேக் மற்றும் பிஸ்கட்டுகளுக்கு மாற்றாக நம் மண்ணின் சிறுதானியங்களில் இவ்வளவு சுவையான உணவுகளைச் செய்ய முடியும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இது எங்கள் குடும்ப ஆரோக்கியத்திற்கு உதவுவதோடு எங்களுக்கு ஒரு புதிய சுயதொழில் வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். நிறைவு விழா. பயிற்சியின் நிறைவில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அறிவியல் மைய கல்வி உதவியாளர் திரு கந்தவேல் ராஜா நன்றியுரை ஆற்றினார். இந்த நிகழ்வானது நெல்லை மாவட்ட பெண்களிடையே ஒரு புதிய தொழில் முனைவு ஆர்வத்தையும் பாரம்பரிய உணவு முறைகள் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. மிக விரிவான கருத்தரங்கம் ஒன்று நடைபெற்று வருகிறது. உலக மகளிர் தினத்தன்று சிறப்பாக நடந்து வரும் இந்த கருத்தரங்கம் குறித்த கருத்துக்களையும் கேட்போம். என்ன வகையான சத்தான பொருட்களை பெண்களுக்கு இன்னைக்கு நம்ம உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கற்றுக் கொடுத்தோம்? இன்னைக்கு கேழ்வரகு, வரகரிசியில் எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்காத நம்மளுக்கு சின்ன ஒரு வயசு பிள்ளைக்கு கூட நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற வகையான பொருட்கள் தான் இன்றைக்கி தயாரிக்கிறோம். இதை வீட்டில் உள்ளவங்களே எளிமையாக தயாரித்து எல்லாத்துக்குமே நம்ம நினைக்கிறோம் பெண்கள் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் சமையல் பண்ணுவாங்க அப்படிங்கன்னு, அப்படிலாம் இல்லை. அவங்களா இதை வச்சு ஏர்ன் பண்ண முடியும். அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். நான் பண்ணுறேன். அதனால் அதை பிஸ்னஸாக கொண்டு போகணும். அவங்களுக்கு அதை என்ன சொல்லலாம், அதை எப்படி லேபிள் பண்ணணும், எப்படி மார்க்கெட், ஏன்னா நம்மளால செய்ய முடிஞ்சாலுமே மார்க்கெட் எப்படி பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதையும் எப்படி பண்ணணும், எப்படி சத்தா கொடுக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு நாங்க சொல்லி கொடுக்கிறோம். பெரிய அளவுல ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்லாம பெண்கள் அன்றாடம் அவங்க செய்யக்கூடிய சமையலறை பொருட்களை
சிறப்பாக ஆரோக்கியமா எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு கான்செப்டை எடுத்திருக்கிறீங்க. இதுல எத்தனை வகையான பொருட்களை, உணவுப் பொருட்களை செய்ய முடியும்? இன்னைக்கு எத்தனை வகையான பொருட்களுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்க? இன்னைக்கு கொடுக்கறது வந்து 3 வகையான பொருளுக்கு, அதாவது சிறுதானியத்துல கேக் பண்ணி கொடுக்குறோம், சிறுதானியத்துல லட்டு பண்ணி கொடுக்குறோம், அதே மாதிரி குக்கீஸ். சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்சது வந்து ரொம்ப குக்கீஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க வந்து கேழ்வரகு தெனானி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை இப்படி கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே அதை சாப்பிடுவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு கொடுக்கறது 3, ஆனா 100க்கு மேற்பட்ட வெரைட்டிஸ் நம்ம இதுல செய்யலாம். ஸோ இதோட பயிற்சி நாங்க வந்து இன்னும் தொடர்ந்து செய்வோம். மகளிரோட என்ன டச்ல இருப்போம். ஏன்னா இன்னைக்கு செஞ்சுட்டு அவங்கள விட்டுறது மட்டும் கிடையாது, அவங்கள பிசினஸ் பண்றது வரைக்கும், அவங்கள வந்து அவங்களோட சொந்த தொழில் முடிஞ்சு அவங்களோட குடும்பத்துக்கு ஏர்ன் பண்றது வரைக்கும் நாங்க அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். என்னோட பேரு சசி, அம்பாசமுத்திரம் விகேபுரத்துல இருந்து வரேன். வணக்கம். இன்னைக்கு மாவட்ட அறிவியல் மையத்தில் சர்வதேச மகளிர் தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். முதல் கண் அனைவருக்கும் இனிய சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து மகளிருக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறதா எங்களுடைய இந்த நோக்கம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த சர்வதேச மகளிர் தினத்தை வந்து ஒரு கருப்பொருளை வச்சு கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுடைய கருப்பொருள் கிவ் டு கெயின் அப்படின்னு, அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை வெளியில் சொல்லி அதன் மூலம் அவங்களுக்கு பயன்பெறணும் அப்படிங்கிற வகையில் இன்றைக்கி ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டு பொருட்களை எப்படி தயாரிப்பது, அதாவது ஒரு குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப பெண்கள் எப்படி மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரிக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு அதை எப்படி சந்தைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லுவோம் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமாக கொடுக்குறோம். அதுக்கு வந்து நமக்கு விகேபுரம் அம்பாசமுத்திலேருந்து நமக்கு சசி அவங்க வந்து ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக வந்திருக்காங்க. இவங்க வந்து அவங்களுக்கு எப்படி தயாரிப்பது, அதாவது ரசாயனம் கலக்காத கேடு விளைவிக்காத பொருட்களை வச்சு எப்படி தயாரிக்கிறது, குறிப்பாக வந்து சிறுதானிய உணவுகள் மில்லட்ஸ் வச்சு எப்படி தயாரிக்கணும், அதை நம்ம தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து சந்தைப்படுத்தணும், அதன் மூலமாக இருக்கக்கூடிய வருமானம் வச்சு நம்மளுடைய குடும்பங்கள் மேம்பாட்டுக்கு உதவணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பயிற்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். மாரிலனின் மாவட்ட அறிவியல் அதிகாரி, மாவட்ட அறிவியல் மையம், திருநெல்வேலி. சர்வதேச மகளிர் தினத்தில் இந்த ஒர்க் ஷாப்ல என்ன கற்றுக்கிட்டீங்கம்மா இன்னைக்கு? நாங்கள் இந்த மகளிர் தினத்துக்கு இதில் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிடைச்சது ஒரு பெரிய வாய்ப்பு தான். ஏன்னா வந்து குக்கிங்கில் பற்றி நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கோம். பட் என்னன்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பொருளை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் வந்து இப்போ வந்து ராகி மாவில் எப்படி வந்து பண்ணலாம், கேக்கிங் பிஸ்கட் பண்ணலாம், அப்புறம் வரகரிசியில் எப்படி லட்டு பண்ணலாம், அப்புறம் ராகி மாவில் கேக் பண்ணுறதுக்கு இது வந்து புது புது விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருமே மைதா வச்சு தான் நமக்கு கேக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறக்கூடிய இது இருக்கும். பட் இது அப்படி இல்லாமல் நாங்கள் புதுசாக அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து இந்த மகளிர் தினத்தில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நாங்கள் இதை சொல்லித்தரோம், உங்களுக்கு நீங்கள் இதை கற்றுக்கோங்க அப்படின்னு எங்களுக்கு வருஷம் இது நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இன்ட்ரடியூஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்து சயின்ஸு கம்ப்யூட்டர்ஸை வச்சு இதை பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புதுமையான இதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குது எங்களுக்கு. நாங்கள் வந்து இன்னும் நிறைய பேரை கூட்டிகிட்டு வரணும்னு வந்து ஆசைப்படுறோம். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு குழுவிலேருந்து 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி தான் இருக்குது. இது அப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு கொடுக்கணும், நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து என்ன பண்ணுவோம்னா அவங்க இன்னும் கற்றுக்குவாங்க. ஏன்னா ஒரு ஆண்டர்பிரனர் வர்றது பெருசு கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட பேர் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. ஏன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறதை பற்றி சார் சொன்னாங்க. மார்க்கெட்டிங்னாலே பொதுவாக வந்து எல்லாத்துக்குமே தெரியாது. பட் இந்த இதில் வந்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சிலருக்கு வந்து சில ஐடியாஸ்லாம் கிடைக்குது. ஒரு பொருளை இப்போ சார் சொன்ன மாதிரி என்ன சொன்னாங்க, மதிவானன் சார் சொல்கிறாங்க, ஒரு பொருள் வந்து இருக்குன்னா அதை வந்து சேல் பண்ணுறது எப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஒரு ப்ராடக்ட் சோப்பு எடுத்தோன்னா அந்த சோப்பினுடைய இதை வந்து எப்படி ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரியல. அப்படி இதே மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து கேக்கில் வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஒன்று என்ன நம்ம கடையில் போய் வாங்குவோம், க்ரீமை போடுவாங்க, சாப்பிடுவோம், அதுதான். இந்த சத்துள்ளதாக எல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் கற்றுக்கிடுவோம். நல்லது, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. லக்ஷ்மி. வணக்கம். நாங்கள் இந்த சர்வதேச மகளிர் தின விழாவில் வந்து பெண்களாக ஒன்றா வந்திருக்கிறோம். வந்து ஒரு புதுமையான விஷயத்தை கற்றுக்கிட்டு போங்கிற நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். இந்த நல்லதொரு மீட்டிங்கில் வந்து எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னா, நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சிறுதானியங்களை வச்சு மதிப்பு கூட்டின பொருட்களை செஞ்சோம்னா சின்ன பிள்ளைங்களுக்கும் நல்லது, ஆரோக்கியமும் அதனால் உள்ள கூடும். பெண்களுடைய ஆரோக்கியம் வந்து இன்றைக்கி முக்கியமாக இருக்குது. அதனால் நம்ம வெளியில் வாங்கி மற்ற பொருள்கள் மைதா அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஈடுபடாமல் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிறுதானியங்கள் வகைகளுக்கு மதிப்பு கூட்டுற வகையில் இந்த பயிற்சி எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது வந்து எங்களுக்கு இன்றைக்கு சயின்ஸ் சென்டர் மூலமாக வந்திருக்கு. நன்றி. சுந்தரி. அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று நாங்கள் எங்கே இருக்கோம்னா சயின்ஸ் சென்டரில் இருக்கோம். நல்ல ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் இன்றைக்கி இருக்கோம். பெண்களை வந்து நாங்கள் மோட்டிவேட் பண்ணி அவங்கள சேமிக்கும் பழக்கத்தை அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட பொருளாதாரத்தை அவங்களே மேம்படுத்தணுங்கிறதுக்காண்டி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நிகழ்வை இன்றைக்கி இங்கே நடத்திட்டு இருக்கோம். இது மூலமாக
இதை இப்போ வந்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து அவங்க வெளியில் ஹோட்டல்ஸில் அங்கே சாப்பிட்றது எல்லாமே நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிடாதான் இருக்குது. நம்மளோட பாரம்பரியமான நம்மளோட உணவு பழக்கவழக்கங்களை அவங்களுக்கு எளிய முறையில் கொண்டு வரலாங்கிறதுக்காண்டி நம்மளோட வரகு, அப்புறம் கம்பு, கேழ்வரகு, இது மூலமாக பிஸ்கட்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து சுலபமான முறையில் சொல்லிக் கொடுக்குறோம். இது மூலமாக அந்த பெண்கள் தன்னோட குழந்தைகளுக்கும் கற்றுக்கிடலாம், அவங்களோட பொருளாதாரத்துக்கும் இது ஒரு ஏர்னிங்காக இருக்கிறதுக்காண்டி அதை மதிப்பு கூட்டி அவங்களோட பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தலாம், அதை எப்படி சந்தைப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக இன்றைக்கி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நன்றி. தேவி.